காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது மாதத்தின் முதல் நாள். ஹல்லேலூயா. 2026வது ஆண்டின் 2வது மாதத்தின் முதல் நாளை காண வைத்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, இம்மட்டுமாய் உதவி நடத்தி வருகிற எபினேசரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில உங்களையும் எங்களையும் ஒன்றிணைத்த, இந்த நாளை காண வைத்த தேவனை மனதார ஸ்தோத்தரித்து, இந்த நாளை ஒப்பு கொடுத்து, இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கர்த்தர் கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, ஒரு புதிய நாளின் காலை வேளையில் இதுவரை நம்ம நடத்தி வருகிற தேவனை துதிக்கவும், இந்த புதிய மாதத்தை வார்த்தையை கொண்டு பலனடைந்து, இந்த மாதத்தின் முடிவில் எனக்கு அவர் என்ன வார்த்தை தந்தாரோ அதன்படி நடத்தினார் என்று நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் புதிய மாதத்தில் கர்த்தர் தருகிற வார்த்தையோட உங்கள் மத்தியில் நாங்கள் நிற்கிறோம். எங்களையும் கர்த்தர், உங்களையும் கர்த்தர் இந்த மாதம் முழுவதையும் எல்லாவித தேவத்துவத்தின் பரிபூர்ணங்களால் நிரப்புவாராக. ஆமேன். இந்த வேலையை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்தினீங்களாப்பா. இந்த வருடத்தை தொடங்கி ஒரு மாத காலம் அநேக பலவீனங்கள் உண்டு, இக்கட்டுகள் உண்டு. ஆண்டவரே, எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு நல்லவராக இருந்து எங்களை அப்பா பாதுகாத்தீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கால் சறுக்குகிறதுன்னு சொன்ன பொழுதெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சற்றே தப்பிட்டு என்று சொல்லப்படும்படியாய் கர்த்தர் எங்களை தூக்கி தூக்கி எடுத்து தோளின் மேல சுமந்து கொண்டு வந்தீங்கப்பா. ஆண்டவரே, தாய் தேற்றுகிறது போல தேற்றினீங்கப்பா. ஆண்டவரே, தகப்பன் சுமப்பது போல சுமந்தீங்கப்பா. ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. கழிந்த ஒரு மாத காலத்தையும் கிருபையாய் நடத்தி வந்தீரப்பா. ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்தி ஏசப்பா. 31 நாட்கள் நாங்கள் எப்படி கடந்தோம் ஏசப்பா. நீங்க கூட இருந்ததுனால, நீங்க பலப்படுத்தினதுனால, நீங்க எங்களை போஷித்ததுனால, நீங்க எங்களை சுவாசிக்க வைத்ததுனால ஏசப்பா ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையை பார்க்குறோம் அப்பா. இந்த நாள், இந்த மாதம் நீங்க எங்களுக்கு தந்தது அப்பா. எங்க கையில தந்த இந்த மாதத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த மாதத்தின் எதிர்கொள்கிற ஒவ்வொரு நாளையும் ஏற்கனவே நீங்க பார்த்து வைத்து எங்களை நடத்த போறீங்க ஏசப்பா. உங்க சித்தப்படி எங்களை நடத்த, உங்க திட்டப்படி எங்களை நடத்த, நடக்க வேண்டிய பாதையில எங்களை நடத்த, எங்க மேல கண் வைத்து நீங்க ஆலோசனை சொல்ல ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. எங்க பாதைக்கு தீபமாய், கால்களுக்கெல்லாம் வெளிச்சமாய் ஏசப்பா. அந்த பாதைக்கு வெளிச்சமாய் நீங்க வாங்கப்பா, கால்களுக்கு தீபமாய் நீங்க இருங்கப்பா. நல்ல ஆலோசனை தந்து நடத்துங்கப்பா, ஞான இருதயத்தை தந்து நடத்துங்கப்பா ஏசப்பா. உங்க கரத்துல இந்த புதிய மாதத்தை ஒப்பு கொடுத்து உங்களை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறப்பா தகப்பனே, உம்மை துதிக்கிறப்பா. தேவ பிரசன்னம் காலையிலே எங்களை நிரப்பட்டுப்பா. இந்த மாதம் முழுவதையும் ஏசப்பா முடியாதவைகளை முடிய பண்ண, தாண்டாதவைகளை தாண்ட பண்ண ஆண்டவரே துதிக்கிறோம். இதுவரை நாங்கள் கடினமா பார்த்ததெல்லாம் எங்களுக்கு முன்பாக ஏசப்பா ஸ்தோத்திரம் ஒண்ணுமில்லை. இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். நீ கடந்து போ, நீ தாண்டி போ, நீ மேற்கொள் என்று சொல்லுகிற அப்பா உங்க சத்தம் கேட்கத்தக்க மாதமாய் ஆண்டவரே இந்த மாதத்தை கர்த்தர் கரத்துல தந்து ஏசப்பா
மறுபடியும் நாங்க துளிர் விடுகிற மாதமாய், மறுபடியும் நாங்க கட்டப்படுகிற மாதமாய், ஆண்டவரே நாங்க எழும்புகிற மாதமாய் ஏசப்பா, பல நாட்கள் ஏசப்பா முடங்கி கடந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் ஒரு 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 உத்தியோகத்தை கொடுக்கிற, ஒரு புதிய ஏசப்பா ஸ்தோத்திரப்பா ஒரு வேகத்தை கொடுக்கிற மாதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் கரத்துல தந்து ஏசப்பா எல்லாவற்றையும் விட உம்மை அதிகமாய் ருசிக்கிற மாதமாய், உம்மை அனுபவிக்கிற மாதமாய் இந்த மாதத்தை மாற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காலை வேளையில எங்க ஒவ்வொருவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்க திருக்கரத்துல தந்து நடத்துகிற எங்களையும், நாங்களும் ஒன்று சொல்ல ஒன்றுமில்லப்பா, நீங்க இடைப்படுத்தீங்க அப்பா, எங்களையும் உங்க கரத்துல தாழ்த்தி தந்து உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உங்க கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் கரத்துல ஸ்தோத்திரப்பா இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து இதுவரை நடத்தினவரை ஸ்தோத்திரம், நம்ம அறியாத வழிகளில் நடத்தினவரை, குருடரை அறியாத வழிகளில் நடத்தி முன்னாடி போய் கோணலை செம்மையாக்குகிறவரை நம்ம பாடி துதிக்க போகிறோம். பாடுவோமா? ஹல்லேலூயா.
கடந்து வந்தோம் ஏசப்பா. அது நாங்க ஒரு நாள் கண்ணு மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி கடந்து போயிட்டுது ஏசப்பா. கடந்த நாட்கள்ல நாங்க நடக்கல, ஒரு மிஸ்ஸை கூட ஒப்பு கொடுத்து கடந்த நாட்களில் கண்மணி போர் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போர் கருத்துடன் நம்மை காத்தாரே. உலகம் எதையோ நம்பி ஜீவிக்கிற வேளையில கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க நடக்கல, எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை வனாந்திரம் ஆண்டவரே, எத்தனை தண்ணீர், எத்தனை அக்கினி, எல்லாத்திலையும் நீங்க உண்மையுள்ளவராய் கூட இருந்த பகுதிகளுக்காக நன்றி செலுத்தி ஏசப்பா. புதிய மாதத்தை கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய் உங்க பாதத்துல வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். வழியில அழியாதபடி, குமாரன் கோபம் கொள்ளாதபடி உடைய பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம் ஏசப்பா. உங்க பாதத்தை முத்துகிறோம் ஏசப்பா. எங்களை ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் ஏசப்பா எங்க கரத்தை பிடித்து நடந்துங்க. அநேக நேரம் நாங்க இந்த கரத்தை விட்டுட்டு நடக்கிறோம் ஏசப்பா. இந்த கரத்தை பிடித்து நடத்துங்க. நீங்க கூட நடக்கிறத நாங்க ஏசப்பா ஃபீல் பண்ணி நடக்கணும்பா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நீதியை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து நடந்துங்கப்பா. சாட்சியை காத்துக்கொள்ள, உங்க மகிமைக்கு சாட்சியா இந்த மாதத்தை நாங்க கடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தாழ்த்தி ஏசப்பா கரத்துல தந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, விதமான நேரத்தை நீங்க எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதம் முழுவதும் இந்த 2025 தாண்டி இந்த ஒரு மாதத்தையும் நாம் 2026 முடித்து விட்டோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய வார்த்தைகள் என்னை தேற்றிட்டு, அவருடைய வார்த்தை என்னை நடத்திட்டு. அது பக்தன் சொல்லும்போது சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்ம அவருக்குள்ளே இருந்தால் தான், அவரோடு கூட அந்த வார்த்தையை உட்கொண்டாதான் நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம ஓட முடியும். ஏன்னா ஒரு மரம் இருக்குன்னா அது அந்த தண்ணியை எடுத்து ஆழமாக போய் அந்த மேலே கொடுத்தாதான் அது நல்லா படர்ந்து பெருகி அது பலன் கொடுக்க முடியும். அதனால் இந்த மாதத்துக்குன்னு நான் தெரிந்து கொண்ட வசனம், ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 27ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வேர் பற்றினாதான் நம்ம பூத்து காய்த்து, அது காய்த்து என்ன செய்ய முடியும், பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மனிதனை அந்த இடத்துல படைத்து ஏசப்பா அந்த பிதாவானவர் என்ன செய்ய, அவரோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கணும், அவர்கள் என்னோடு கூட வேர் பெற்று என்னோடு கூட இணைந்து என் அன்பில் அவர்கள் உருவாகணும்னு தான் அழகாக படைத்து தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் கொண்டு போய் வைத்தார். ஆனால் நடந்தது உங்களுக்கு தெரியும், சத்ருவானவன் அவர்களுக்குள்ளே வந்தபோது ஆண்டவருக்கும் அவங்களுக்கு இடையில் உள்ள
வேர் அறுக்கப்பட்டது. அந்த வேர் அறுக்கப்பட்டதுனால அவங்க அந்த பரலோகராஜ்யத்தை, நித்திய ஜீவனை, அந்த நடுவில் நின்ன அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க புசிக்க கூடாமல் ஆமேன் அந்த அவங்க ஆண்டவரை விட்டு எடுக்கப்பட்டு போனதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த உலகத்தில் பாவம் வந்தது. இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இந்த பாவத்திலே விழுந்து நாம் மடிந்து போகக்கூடாது என்று தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் இழந்து போன அந்த பலனாகிய நித்திய ஜீவனை நாம் பெரும்படியாய் நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு 8:17 இப்படியா சொல்கிறது, அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறை நாடும். ஏன்னா ஒரு வேர் ஆழமாய் போகும்போது அது கரெக்டான இடத்துல போய் அதை எடுக்கலைன்னா அவனுக்கு தண்ணி கிடைக்காது. அது என்ன செய்யணும், எங்கோ ஒரு இடத்துல போய் சிக்கி நான் தண்ணியை கூட எடுக்க விடாதபடி அந்த வேர் அருந்து ஒரு நாள் பட்டு போய்விடும். அது 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 ஒரு உருவில்லாமலே அழிந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனும் அப்படி இல்லை. நாம் அவருக்குள்ள ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம யாருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்குள்ள வேர் பெற்ற தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஏதேன் தோட்டத்திலே விழுந்து போன பாவ மனிதனை எழும்ப பண்ணும்படியாய், துளிர்க்கும்படியாய், வேறறுக்கப்பட்டவனை வேரோடு நிறுத்தும்படியாய் ஒரு ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும் என்று பக்தனை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அதே 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்கிறது, அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். இன்னைக்கு அவருக்கு கொடைக்குள்ளதான் அந்த கல்வாரி சிலுவையில கையை ஏந்தினவராய் நீட்டினவராய் நம்மை என் கரத்துக்குள்ள நீ அடங்கி இருக்க வேண்டும், நீ கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி தன்னையே தியாக பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் என்ன செய்ய இருக்கிறோம் பாருங்க. நம்மை கொண்டு அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களை மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் இருந்தபோது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் நான் செய்கிறதை விட மேலான காரியங்களை செய்வான் என்று சொன்னார் என்றால் அவர் எப்படி கனி கொடுத்தாரோ அதை விட மேலாக நம்ம கனி கொடுக்க முடியும் என்பதை தன்னுடைய அப்போஸ்தலருக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் எதை செய்தாரோ அதை அவர்களும் பின்பற்றி செய்யும்படி அழைக்கிறார். அதைத்தான் நமக்கு ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள எங்க வேர் பற்றுறோமோ இல்லையோ அவருக்குள்ள வேர் பற்றிக்கிட்டோம்னா நம்ம மிகுந்த பலனை கொடுக்க முடியும், மிகுந்த கனியை கொடுக்க முடியும். சத்ருவானவன் பாருங்க, கனி கொடுக்க முடியாதபடி நம்ம என்ன செய்வான், நீரூற்றண்டை போவிட மாட்டான், எங்கெங்கெல்லாமோ கொண்டு போவான். வசனத்தை கேட்கக்கூடாதபடி நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுப்பான். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, வசனத்தை கேட்க மாட்டோம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் எப்படி சொல்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவனும் அதன்படி கை கொள்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மெல்லாம் அவருக்குள்ள இந்த தீர்க்க தரிசன வசனத்தை படித்து 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 அந்த ஜீவ நீரூற்றுங்குள்ள போய் அதுக்குள்ள வேர்விட்டு பற்றி படந்துட்டோம்னா அநேகருக்கு கனி கொடுக்கிறவளாய் நாம் மாறி விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். பாருங்க, ஏவாள் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடந்தனால தான் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, நீ துன்மார்க்கனுடைய வழி என்ன செய்யக்கூடாது, ஆலோசனை கேட்கவே போகக்கூடாது. நமக்கு ஆலோசனை தந்த கர்த்தனை துதிப்பேன் பக்தன் சொல்கிறார். நமக்கு ஆலோசனை தர ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரிடத்துல நம்ம ஆலோசனைக்கு போகணுமே தவிர யாரோ ஒருத்தட்ட ஆலோசனைக்கு போய் நம்ம வீடு வேற அறுபட்டு இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது, யாரிடமோ போய் ஆலோசனை கேட்டு. அதனால் துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது என்று சொல்கிறார். 2வது, பாவிகளுடைய வழியில் நில்லாமல். எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனோம். ஆனால் நம்ம எப்போ ரட்சிப்படைகிறோமோ, எப்போ
எப்போ உண்மையான தேவன் யார் என்று அறிந்து அவரே உண்மையான தேவன் என்று அறிக்கை இடுகிறோமோ அப்போவே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம்னு அர்த்தம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் பாவின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் அந்நிய தெய்வங்களோடு கூட வழிபட்டு அந்நியர்களை வேண்டாத காரியங்களை செய்து தீமையை செய்கிற அந்த ஜனங்களோடு, அந்த பாவத்தில் விழுந்து போகிற ஜனங்களோடு தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாதாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. மூன்றாவது பாருங்க, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தவங்களையே பார்த்து பரிகாசம் பண்ணி அடுத்தவங்களை நிந்தியை கொடுத்து வேதனை கொடுத்து, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கூட நினைக்கலாம், ஐயோ எனக்கு ஏன் இந்த நிந்தனை, ஏன் இந்த பரியாசம், என்னை பார்த்து சொல்கிறாங்களே. அவங்க வேறு அறுக்கப்பட்டவர்கள், நீங்கள் அப்படி இல்லை, வேறு திரிக்கப்பட்டவர்கள். அவங்க வேறு அறுக்கப்பட்டவர்கள், நீங்கள் வேறு திரிக்கப்பட்டவர்கள், வேற்று பிரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய வேர் ஆழமாய் போய் அது ஒரு நாள் தளர்த்து பூத்து அது காய்க்கும், கனி கொடுக்கும். அன்னைக்கு அவங்க பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ இவள் வேறு பிரிக்கப்பட்டவள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேகர் அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மரமாய் எல்லாம் நிறைய மரம் நின்னாலும் அநேகம் கனி கொடுக்காது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கனி கொடுக்கிற மரமாய் எதிர்பார்க்கிறார். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நம்ம எங்கே பிரியமாக இருக்கணும்? கர்த்தருடைய இந்த வேதத்தில் வசனத்தில் பிரியமாக இருக்கணுமா. அதான் சொன்னார், அவர் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆமென். என்னை இல்லாமல் ஒருவனும் எங்கே போக முடியாது, பிதாவை தரிசிக்கவே முடியாதாம். பாருங்கள், அவர் தான் நமக்கு, அவர் இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், கனி கொடுக்க முடியும். அடுத்தது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஹல்லேலூயா. அவர் தான் ஜீவ நீரூற்று. ஹல்லேலூயா. அவர் தான் ஜீவ நீரூற்று. அவருடைய அந்த புறப்பட்டு வரும் அந்த நீரூற்று புறப்பட்டு எங்கெல்லாம் ஓடுமோ அங்கெல்லாம் என்ன செய்யுமா, எல்லாம் மரங்கள் வளருமா, கனி கொடுக்குமா, கோமதே காலம் எல்லா இடம் எல்லாம் அப்படியே ஒரு செழிப்பு உண்டாகுமா. பாருங்கள், ஆண்டவர் அதை நம்மள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. என்னோடு கூட ஒப்புரவாய் என்னோடு கூட கனி கொடுக்கிற மகனாய் இருக்க வேண்டும் என்று இந்த காலையில் கர்த்தர் நம்மள்கிட்ட விரும்புகிறார். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. இன்னைக்கு இந்த காலையில் இந்த 2வது மாதத்தில் 2026 நம்ம எங்கே நடப்பட்டிருக்கிறோம்? நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்கிறோமா, அல்லது எங்கோ வனாந்திரத்தில் அல்லது ஏதோ ஒரு இடத்துல போய் நடப்பட்ட மரமாய் காணப்படுகிறோமா? உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த நீர்க்காலில் நடப்பட்ட அந்த மரம், ஊரில் நம்ம தென்னை மரம் எல்லாம் பார்க்குறோம். அழகாக அந்த நீர்க்கால் பக்கத்தில் நிற்கிறது, அவ்வளோ செழித்து வளரும், அவ்வளோ காய்கள் இருக்கும். எல்லோரும் நம்ம கண்ணெல்லாம் அதுக்கு மேலே தான் போகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட அப்படின்னா, நீர்க்கால்னா அந்த ஜீவ நீரூற்றில் நடப்பட்டீர்களானால் உங்களை எல்லாரும் பார்த்து அதிசயமாய் பார்ப்பாங்க, உங்களை எல்லாரும் நோக்கி பார்ப்பாங்க. ஒருவேளை ஒரு காலத்தில் உங்களை பரிகாசம் பண்ணியிருக்கலாம், ஒரு காலத்தில் உங்களை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்லுவாங்க, அவன் தேவனோடு கூட வாழ்ந்தபடியால் இவ்வளோ கனி கொடுக்கிறாள் என்று சொல்ல வேண்டிய நாட்கள் வரும். அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆமென். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்லு, தன் காலத்தில் தன் கனியை தந்து. அடுத்தவங்க கொடுக்கறது இல்லை கனி, நம்ம காலத்தில் நம்ம கனி கொடுக்கணும். அடுத்தவங்க கொடுக்கட்டும், அப்படி கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம், நீ உன்னுடைய ஆத்துமா எங்கே இருக்குது, நீ கனி கொடுக்குறாயா? ஆராய்ந்து பார்க்க இந்த காலை நேரத்தில், தன் காலத்தில் என்னுடைய காலத்தில் நான் கனி கொடுக்குறேன்னா, அல்லது என் வாழ்க்கையெல்லாம் பரவாயில்ல, அது பாழாய் போட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பரவாயில்ல, அது பாழாய் போட்டு என் பிள்ளை கனி கொடுக்கட்டும். இல்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்கள் காலத்தில் நீங்கள் கனி கொடுக்கணும். பிள்ளையின் காலத்தில், அதினத்தின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். இப்போ நம்ம என்ன செய்யணும்? என் காலத்தில் நான் கனி கொடுக்கணும். ஆண்டவரா, என்னை வேறுன்ற பண்ணுங்கப்பா, ஆழமாய் வேறுன்ற பண்ணுங்க, இன்னும் வேறுன்ற பண்ணுங்கப்பா, நான் இன்னும் நிலைக்கணும் கர்த்தாவே, உமக்குள்ளே நிலைக்கணும். யாரோ எங்கேயோ இல்லை, ஆமாம், ஆண்டவருக்குள்ளே நிலைச்சி நம்ம கனி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். பாருங்கள், ஒரு பட்டு போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மரத்தை யாராவது பார்ப்பாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக இலை இருக்குண்ணா, ஆமீன், எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று ஆண்டவர் சொன்னார், கனியை தேடி, அவர் எந்த நேரமும் கனி தேடி வருவார். இலை இருந்தால் மட்டும் போதாது, அதான் முதலே சொல்லப்பட்டிருக்கு, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை தராது இருக்கிற மரத்தை போல. அப்போ இலை மட்டும் இருந்தால் போதாது. அத்தி மரத்தை தேடி வந்தார், வந்து பார்க்குறாரு மேலோக்கி, இலை இருக்குது ஆனால் கனி இல்லை, சாபம் வந்தது. ஆனால் நம்ம அப்படி இல்லை, தன் காலத்தில் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது ஆண்டவர் அந்த இலை இருக்கிற மரத்தை போல ஆமீன் நம்ம இருக்கும்போது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
செய்வதெல்லாம் வாய்க்கணும். ஒருவேளை உங்கள் காலத்தில் ஏதோ ஒன்று நான் ஐயோ ஒரு பிஸ்னஸை செய்கிறேன் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன், எனக்கு வாய்க்கையில் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க. ஆண்டவரே, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, இந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கீங்க, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலதுராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, என் கையின் பிரயாசம் வாய்க்கக்கூடாதபடி எந்த இடத்துல நான் ஆண்டவரை பட்டு போச்சுது, ஏன்னா பட்டு போனால் தான் கனி கொடுக்க முடியாது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல எய்தர் அது வேலை ஆழமாக போகலை, ஒன்று. ரெண்டாவது அங்கே ஏதோ பூச்சி அரிச்சு போச்சு, அதனால் என்ன செய்யலை, ஒழுங்கான சத்து கிடைக்கல மேலே, அதனால் பட்டு போகுது. இல்லைன்னா எங்கேயோ அறுபட்டுருக்கு. இப்போ எங்கே நம்ம பூச்சி அரிச்சுதா அல்லது ஆழமாக போக முடியலையா அல்லது அது அறுபட்டுதா, எங்கே பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்மை தேவனோடு கூட திருப்பி இணைத்து. ஏன்னா ஒரு மரத்தை வெட்டி இன்னொருத்தர் கொண்டு பிணைப்பாங்க, பிணைக்கும்போது அது என்ன செய்யும், அந்த வேர் அதில் விடுறது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், திருப்பி வேர் உண்டோன்னு அவ்வளோ செழித்து வளரும். அப்படி தான் நம்ம எங்கே ஆண்டவரே, நான் ஆண்டவர் உங்களை விட்டு தூரம் போனேன், எங்கே நான் தூரம் போன ஆண்டவரே, நான் திருப்பி உங்களை என்னை ஒட்டுங்கப்பா, ஒட்டி நான் உமக்குள்ளே வேர் கொடுத்து இலைதுராதிருக்கிற மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை தரணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் ஒரு வேளை சோர்ந்து போய் என்னால் எதுவும் முடியலை, என் கையின் பிரயாசங்கள் வாய்க்கலைன்னு சொல்லி சோர்ந்து போய் இருப்பீங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் முதல்ல கொஞ்சம் சொன்னீங்களே ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நான் நிற்க மாட்டேன் ஆண்டவரே, பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேங்க தாவே, பரியாசக்கர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன் ஆண்டவரே, ஆனால் நான் செய்வதெல்லாம் உடைய வேதத்தை நான் பிரியமாய் நேசித்து அந்த வேதத்தின் வாக்கியங்களை வாசித்து அதன்படி நடக்க எனக்கு கிருபை நீங்கள் கேளுங்க. கர்த்தர் நமக்கு அதான் சொல்லார், உடைய கண்கள் ஆலோசனை கர்த்தர், அவருடைய ஒரு பேரே என்னது, ஆலோசனை கர்த்தர். அந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றுகிற அந்த கிளை, அந்த வேர் தோன்றி அதன் சில துளிர்க்குமா, அந்த துளிரில் அவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா, ஆலோசனை கர்த்தர். அதான் பக்தர், ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இப்போ நமக்கு ஆலோசனை தரும் மனுஷன் இல்லை, மனுஷன் ஆலோசனையின்படி போனீங்கன்னா நம்ம விழுந்துருவோம். நம்ம படிக்கணுன்னலாம், எனக்கு யாருடைய ஆலோசனை வேண்டாம், உலகத்து மனுஷனுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் ஆலோசனை எனக்கு தாங்க, நான் எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் எனக்கு காண்பிக்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு வழி காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் ஆழமாய் வேர் விடும்போது அநேக கனி எடுக்க முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள் ஆழமாய் பதியும் போது நாம் அநேகருக்கு கனி கொடுத்து ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்தில் நாம் சேர்க்க முடியும். வருங்கையா நாம் போக முடியாது, நம்முடைய ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது. நம்மோடு கூட அநேக ஆத்துமாக்களை கரத்திலேந்தி ஆண்டவரே, நான் கொண்டு வந்த பலன் இதுப்பா, உலகத்தை பலனால் நிரப்பு நாட்கள் வரும் என்று நம்மை பார்த்து சொன்னாரே, நம்ம எத்தனை அந்த உலகத்தை ஆத்துமாக்களால் நிரப்பி இருக்கிறோமா, நம்முடைய இருக்கிற இடத்தை நிரப்பி இருக்கிறோமா, ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வேர் பற்றி பிடிக்கட்டும், அநேகருக்கு பலனுள்ள ஜனங்களாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டார். வேறு எங்கே இருக்கிறது ஏசப்பா, ஆண்டவரே உமக்குள்ள வேறுன்ற ஆண்டவரே, தன் காலத்தில் என் காலத்தில் நான் கனி தரணும், எதையோ யார் யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏசப்பா, உங்களுக்கு கனி கொடுக்கணும்னு என்னால் நினைக்க முடியாமல் போயிட்டுதே ஏசப்பா, எங்களை தாழ்த்தி தாரோம். இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கரத்துல, உன்னதர் கரத்துல மாதம் முழுவதும் தந்து இந்த மாதம் கனி கொடுக்கிற மாதமாய் ஆண்டவர் மிகுந்த கனி கொடுப்பீர்கள், என்னில நீங்க நிலைத்திருந்தா மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று சொன்னீங்களப்பா. அந்த மிகுந்த கனிகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்பட கர்த்தர் அப்பா அதை ஆசையாய் புசிக்க ஏசப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா. வாழ்க்கையில எங்கெங்க பட்டு போய் இருக்கிறதோ, எங்கெங்க பூச்சி அரிச்சு எங்க ஏசப்பா வேறு சரியா இறங்கலையோ, அதுக்கெல்லாம் ஆலோசனை உங்க பரத்திலிருந்து வெளிப்படட்டும். மனுஷ ஆலோசனை வேண்டாம், பரத்திலிருந்து வெளிப்படுகிற ஆலோசனை ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படட்டும். இந்த மாதத்தை இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, ஒவ்வொரு நாளும் திருப்தி அடைவார்களாக அப்பா. கரத்துல தாரோம் அப்படி ஸ்தோத்திரப்பா. இந்த நாளையில பிறந்த நாள் கொண்டாடுகிறவங்க, இந்த நாளையில திருமண நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும்
ஒவ்வொருவரையும் ஈடு இணை இல்லாத இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவாராக. நீங்க இந்த வருடத்துல வேரூன்றி கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்கிற வருடமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில இத்தனை வருடங்கள் வீணா கழிச்சுட்டே நினைக்கிறீங்களா? இனி கர்த்தர் ஒரு புதிய திருப்பத்தை தருகிற வருடமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க நல்ல ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, பிறந்த நாளை அனுசரிக்கிறவங்க, திருமண வருடத்துக்குள்ள புதிய வருடத்துக்குள்ள போறவங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குங்க. கனி கொடுக்கிற அனுபவம், மிகுந்த கனிகள் உமக்குள்ள வேறுண்ட உம்மையே பற்றி பிடிக்க ஏசப்பா பார்க்கிற கண்களுக்கெல்லாம் ஏசப்பா இந்த கனி நிறைந்த வாழ்வு வெளிப்பட ஏசப்பா அநேகர் இதை பார்த்து உங்க மகிமையை பார்க்கிற வருடமாய், இவங்க நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிற வருஷமாய் ஆண்டவரே, அநேகர் கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமைய அனுபவிக்கிற வருடமாய் ஆண்டவரே, இவங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த உங்க கரத்துல தார. வீடுகளுக்குள்ளால என்னென்ன நிறைவு வேணுமோ கர்த்தர் கட்டளையிட ஆண்டவரே, வருஷத்தை ஆண்டவரே நன்மையினால் நிரப்ப கர்த்தர் கரத்துல தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து ஜெபித்தீங்க, வார்த்தையை கேட்டீங்க, துதித்தீங்க. கர்த்ததாமே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளெல்லாம் எடுத்து போட்டு கோணல்களையெல்லாம் செம்மையாக்கி கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை காண வைத்து உங்களை மகிழ பண்ணுவாராக. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கர்த்ததாமே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க